ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஆடிபிள் இருக்காங்க? கேக்குதா? ஆடிபிள்? ஓகே, குட். ஸ்டார்ட். கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். லாஜிக்கல் ரீசனிங்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அது இப்போதைக்கு நமக்கு அந்த சீக்வன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி திங் தான். அது சொல்லித்தரலாம் முடியாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு கோ வித் ப்ராக்டிஸ். அங்கே ஹிட் ஆகிறது தான். ஓகே, அது எப்படின்னா அந்த சம் உங்களுக்கு கிடைச்சா ஓகே, பட் இல்லைன்னா யூ ஹேவ் டு மேனேஜ் வித் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் தான். ஸோ வில் ஸ்டார்ட் வித் கிளாக்ஸ். சரிங்களா? இதோட பேசிக்ஸ் மட்டும் இப்போ பார்த்துடலாம். சப்போஸ் இஃப் அட் ஆல் இஃப் தெர் இஸ் சம் ஈஸி கொஸ்டின்ஸ் ஆர் டூபிள் கொஸ்டின் இந்த ஆங்கிளில் கிளாக்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் வரும்போது நம்ம அதை சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ உங்களுக்கு கிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹவர். ஓகே, ஹார்ஸை குறிக்கிறது. தென் லாங் ஹேண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் மினிட்ஸ். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட்டா? யாரும் எல்லாத்துக்கும் சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருவாங்க இதுன்னு. ரைட்டா? ஸோ ஃபண்டமெண்டல் லாஜிக் என்ன அப்படின்னா உங்களோட 60 மினிட்ஸ். ஓகே, 60 நிமிஷத்தில் மினிட் ஹேண்ட் அப்படிங்கிறது 55 நிமிஷத்தை கெயின் பண்ணும் ஆன் ஹவர் ஹேண்ட். ஓகேவா? விச் மீன்ஸ் தட் நீங்கள் அந்த ஒரு 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 இது இது ஒரு 5 மேலே வந்துடும். இது கொஞ்சம் அந்த லைக் எப்படி சொல்கிறது, இப்போ 1 ஹவருக்கு இந்த ஹவர் ஹேண்டும் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, மினிட் ஹேண்டும் இப்படியே வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? அப்போது இது ரெண்டும் லெட்டஸ்ஸே ஒரு இடத்துல ஒன்றா ஸ்டார்ட் ஆகி பண்ணும்போது இது கொஞ்சம் அஹெட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். மினிட் ஹேண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கும். ரைட்டா? அந்த கெயின் தான் 55 மினிட்ஸ். சரியா? ஒன்றும் இல்லை, இப்போ 12 மணிக்கு ரெண்டும் இருக்குங்க. ஓகேவா? 1 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும்? இந்த 12 இது அப்படிங்கிறது திரும்ப இதே இடத்துக்கு வந்து நிற்கும். ஆனால் இந்த இது வந்து எங்கே போயிருக்கும்? இங்கே போயிருக்கும். கரெக்டா? அப்போ இது 55 நிமிஷத்தை பிடிச்சிருச்சா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் 5 மினிட்ஸா? லாஜிக் புரியுதா? அதை தான் கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃபார் கிளாக்கோட சம்மில். சரி, 1 மணி நேரத்தில் மினிட் ஹேண்ட் அப்படிங்கிறது 55 மினிட்ஸை கெயின் பண்ணிடும். ரைட்டா? தென் 1 மணி நேரத்தில் எப்படியும் ரெண்டு இதுவுமே கோயின்சைட் ஆகும். எங்கே இருந்தாலும் சரி. ஓகே, அடுத்து 90 டிகிரியில் இப்படி இருந்தால் இட் இஸ் 15 மினிட்ஸ் அப்பார்ட். ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா 30 மினிட்ஸ் அப்பார்ட். ரைட்டா? கிளியர்? இது ஃபண்டமெண்டல். ரைட். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சுத்து இப்படி ஒரு சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா தட் இஸ் 360 டிகிரி. கரெக்டா? ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்து நிற்கிறது வந்து 360 டிகிரி. இங்கே ஆரம்பிச்சு இந்த பக்கம் வந்து நிற்கிறது 180 டிகிரி. சரியா? இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு அவர் ஹேண்ட் 12 மணி நேரத்தில் இட் கவர்ஸ் 360 டிகிரி. மினிட் ஹேண்ட் அப்படிங்கிறது 60 நிமிஷத்தில் இட் கவர்ஸ் 360 டிகிரி. புரியுதா? அதாவது 12 மணி நேரத்தில் இது ஒரு சுற்று சுற்றிடும். மினிட் ஹேண்ட் அப்படின்னா அது 60 நிமிஷத்தில் ஒரு சுற்று சுற்றிடும். அவ்வளோதான். ரைட்? இதெல்லாம் புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? கிளியர்? இது வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். ரைட்டா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பேஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, ஓகே நவ் இந்த ரெண்டு கிளாக்குமே ரெண்டுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. ரைட்டா? அது ரெண்டுமே டுகெதர் மீட் பண்ணுறதுக்கு இல்லையா? எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப மீட் பண்ணோம்னா புரியுதா? இப்போ ஒரு ஒரு இந்த
மணி கடிகாரம் இருக்கு இல்லையா? ஒரு ஒண்ணா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து அந்த 2 கடிகாரமும் ஒண்ணா 2 இதுவுமே சின்ன முள்ளும், பெரிய முள்ளும் ஒண்ணா மீட் பண்ற டைமு 65 5/11 நிமிஷம். ஒவ்வொரு 65 நிமிஷத்துக்கும் 65 புள்ளி தட் 5/11 மினிட்ஸுக்கும் ஒருக்கா அந்த 2மே மீட் ஆகும். ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் வந்து 3:15 மீட் ஆகுதுன்னே வச்சுக்கோ. 3:15 கிட்ட இப்போ மீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னா திரும்ப அது 65 நிமிஷத்துக்கு கழிச்சு 2 திரும்ப ஜாயின் ஆகும். 4:20 அந்த மாதிரி. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதர்ஸ் கிளியரா? சிம்பிள் தானே? எதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸா நான் சொல்லல. ஓகே. நவ் இப்போ கொஸ்டின் வந்து இப்போ 2மே 65 நிமிஷம் இப்போ 60 நிமிஷத்துலயே மீட் ஆகுது அப்படின்னா கிளாக் என்ன ஆகுது? ஃபாஸ்டா ஸ்லோவா? அதாவது இந்த 65 5/11 அதுக்கு லெஸ்ஸரா இருக்கு அப்படின்னா லெஸ்ஸர்னா இட் இஸ் ஃபாஸ்டர். அதுக்கு முன்னாடியே மீட் ஆகுதுன்னா வாட்ச் ரொம்ப ஃபாஸ்டா போகுதுன்னு அர்த்தம். 65 நிமிஷத்துக்கு மேல போகுது அப்படின்னா ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். வாட்ச் கரெக்டா ஓடுதா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது எங்கேயாச்சும் ஒரு ரேண்டமா உங்களுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? இது புரிஞ்சுதா? இது ஃபேக்ட் மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும். 65 5/3 இஸ் ஃபேக்ட். எதுக்கான ஃபேக்ட் இது? 2மே திரும்ப திரும்ப மீட் ஆகிறதுக்கான ஃபேக்ட் இது. ரைட்டா? சரி. இப்போ இங்க பெரிய முள் சின்ன முள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் ஒரு பெரிய முள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது இந்த இடத்துக்கும், இது இந்த இடத்துக்கும் அதாவது இன்டர்சேஞ்ச் ஆகுறது எப்ப நடக்கும்? இது படிச்சிருக்கீங்களா? Anybody can tell that number? It is 55 5/13. ஓகேவா? இதுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது. வேணும்னா டெரிவேஷன் எப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஒரு எக்ஸ் மினிட்ஸ்ல வந்து மினிட் ஹேண்ட் ஒரு 60x அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடும். ஓகேவா? மீன் டெரிவேஷன் வேணாம் நமக்கு. ஏன்னா கேட்க போகிற டெரிவேஷன் நமக்கு அது இப்போதைக்கு நமக்கு எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டில் விட்டுருங்க. குழப்பம் வேணாம். ஃபேக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 2 ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்னது? திரும்ப திரும்ப அதை மீட் பண்ணுறது. ஓகேவா? தே again மீட் டுகெதர் ஆஃப்டர் 65 5/11 minutes. Meet again. 55 5/13 minutes. They interchange. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே. கான்செப்ட்ஸ் கிளியரா? நவ் இப்போ சிம்பிளா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆங்கிள் எவ்வளோ அவ்வளோதான் கேட்பாங்க. இப்போ மணி வந்து 3:25. ஓகேவா? வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஹவர் அண்ட் மினிட்? அவ்வளோதான் சிம்பிள். ரொம்ப போட்டு குழப்பிக்கவே வேணாம். நமக்கு என்ன தெரியும்? ஃபார் எவ்ரி 12 hours அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு 360 மினிட்ஸ். கரெக்டா? எஸ். ஒவ்வொரு 12 மணி நேரமும் 360 நிமிஷம் ஹவர் ஹேண்டுக்கு. ரைட்டா? இப்போ நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 3 hours and 25 minutes. ரைட்? அப்போ 3 hours and 25 minutes அப்படின்னா அதை நீங்கள் பிரேக் பண்ண என்ன ஆகும்? 3 25/60. இது 5 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். 3 12s are 36. 41/12. இது ஃப்ராக்ஷன் ஆஃப் 41/12. புரியுதா? ஓகே.
ஸோ 12 மணி நேரத்துக்கு 360னா 41/12 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி? ஓகே, ஸோ 360 divided by 12 into 41/12. அப்போ உங்களுக்கு 102 1/2 டிகிரி கிடைக்கும். இது என்னது? ஆங்கிள் ட்ரேஸ்டு பை அவர் ஹேண்ட். ஏதோ புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்க இப்போ இந்த 12 மணிலேருந்து திரும்ப இவ்வளோ தூரம் வர்றதுக்கு இட் டேக்ஸ் 360. கரெக்டா? 12 மணி நேரம் 360 டிகிரி சுத்திரும். எஸ். 3 மணினா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ இது மொத்தமாக 12 மணி நேரத்துக்கு 360னா இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். ரைட்டா? புரியுதா? 12 மணி நேரத்தில் நீங்கள் 360 கிலோமீட்டர் போயிடுவீங்க. அப்போது 41/12 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போயிருப்பீங்க? அதேதான். இங்கே டைமுக்கு பதிலாக டிகிரி, அவ்வளோதான். சரி, ஹவருக்கு இதுக்கு பதிலாக டிகிரி, அவ்வளோதான். புரிஞ்சதா? அதர்ஸ்? திவாக்கு கேட்டீங்க, புரிஞ்சதா? ஓகேவா? இல்லைன்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க. புரிஞ்சதுங்களாங்க? 3 o'clock? ஆமாம், 3 மணின்னு கொடுத்துருக்காங்கல்ல. 3 மணி நேரம். இப்போ ஹவர் ஹேண்ட் மட்டும் மூவ் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, உங்கள் கிளாக்கில் இப்படி இருக்கக்கூடியது இங்கேருந்து 3னா கரெக்டாக இங்கே 3ல் நிற்காது. இருபத்தொன்னா கொஞ்சம் இந்த பக்கமும் வந்து நிற்கும். கரெக்டா? அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிளில் கேட்டிருக்காங்க. சார் புரியுது சார், புரியுது. நீங்கள் அந்த 102 டிகிரியை அப்படி எடுத்துக்கலாம். அப்படி சொல்லலாம். எஸ். 90 + 102. நீங்கள் 90 3ன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு 19 எடுத்துக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா ஆகிறதையும் கணக்கில் எடுத்துக்கணும். ரைட்டா? நவ் 25 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் எவ்வளோ போயிருக்கு? இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ஹவர் ஹேண்ட். மினிட் ஹேண்டுக்கு? மினிட் ஹேண்டுக்கு என்ன கணக்கு? 60 நிமிஷத்தில் 360 டிகிரி. அப்போ 25 நிமிஷத்தில் 150 டிகிரி. கரெக்டா? எஸ். அப்போது இங்கே உங்களுக்கு வந்து 102 டிகிரி இருக்குது, இங்கே 150. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 47.5 டிகிரி. இதுதான் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். புரிஞ்சதா? இவ்வளோதான் சம். கிளியர்? எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஃபண்டமெண்டல். எந்த ஆங்கிள் கேட்டாலும் நீங்கள் இதுக்கப்புறம் இதை வச்சு போட்டுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணி 20 நிமிஷம். என்ன ஆங்கிள் சொல்லுங்கள்? 8:20. என்ன ஆங்கிள்? ட்ரை பண்ணுங்க.
130 ரெண்டுத்துக்கும் நடுவில் மொத்தமாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 8 ஹார்ஸ் 20 நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்க. 8 20/60 விச் இஸ் ஈக்குவல் டு 1/3. 3 8s are 24 25/3 கரெக்டா? இதை யூ கன்வெர்ட் இட் இன்டு டிகிரிஸ். இங்கே பண்ணோம்ல அவர் ஹேண்டுக்கு. கரெக்டா இதானே வந்துச்சு? சரி 30 போட்டிங்களா? அதே மாதிரி 20 மினிட்ஸ்க்கு 120 டிகிரி. ஒன் தேர்ட்டி கரெக்ட் முத்துக்குமார். புரிஞ்சுதா? அதர்ஸ்? எட்டு 20 இப்படி தான் இருக்கும். இதே லாஜிக் தான். ஓகே. ஆல் குட். அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் சம். இப்போ இது ஒரு கேட்டகரி. அடுத்த சம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து மணி டைம் கொடுத்துருவாங்க. 2 o'clock, 3 o'clock. இது ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டு முள்ளு கோயின்சைட் ஆகிற டைம் என்ன? சரியா? இந்த கேட்டகரி ஆஃப் சம். இதுக்கு there is a ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு 2 மணின்னு எடுத்துக்கும். 2 o'clock. ஓகே. இங்க உங்களுக்கு இருக்கும், இங்க மேல ஸ்ட்ரைட்டா இது வச்சிருக்கோம். இது 2 மணி. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 10 நிமிஷம். கரெக்டா? 2 மணினா 10 நிமிஷம். ஏன்னா அவங்க 2ல இருந்து 3 தான் கேட்குறாங்க. 2 மணினா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு 10 நிமிஷம். சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை அப்படிங்கிறது 10 நிமிஷம். கரெக்டா? எஸ். அப்போ இது ரெண்டும் திரும்ப சேரணும்னா இந்த 10 நிமிஷத்தை இது பெரிய முள்ளு பிடிச்சிருச்சுன்னா சின்ன முள்ளை வந்து மீட் பண்ணிடும். கரெக்டா? நமக்கு என்ன தெரியும்? 55 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஓகேவா, 55 மினிட்ஸ் அப்படிங்கிறத 60 மினிட்ஸில் கெயின் பண்ணும். ரைட்டா? இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்கா? 55 நிமிஷத்துக்கு ஒருக்கா கெயின் பண்ணும் அப்படின்னு. சாரி, 60 மினிட்ஸில் 55 நிமிஷத்தை கெயின் பண்ணுன்னு. கரெக்டா? ஏங்க புரியுதா? புரியலனா தயவு செஞ்சு சொல்லுங்கங்க. ஓகே.
55 நிமிஷத்துக்கு, அதாவது ஒவ்வொரு 60 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ஓகேவா? 55 நிமிஷத்தை கெயின் பண்ணுது. நமக்கு எவ்வளோ தேவைங்க? 10 நிமிஷத்தை கெயின் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோன்னு தேவை, அவ்வளோதான். அப்போ 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ? 55 நிமிஷத்தை கெயின் பண்ண 60 நிமிஷம் ஆகுது. அப்போ 10 நிமிஷத்தை கெயின் பண்ண அதே லாஜிக் தான். 60/50 இன்ட்டு 55 இன்ட்டு 10. கரெக்டா? அப்போ 10/11 மினிட்ஸ். ஓகே. அப்போ 10 நிமிஷம் இந்த டைம்ல, 2:10 இந்த டைம்ல ரெண்டுமே திரும்ப மீட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். புரியுதா? ரொம்ப குழப்பல, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். டைம் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் 2 மணி. டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும், 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தை, 55 நிமிஷத்தை 60 நிமிஷத்துல பிடிக்குது, அதாவது கெயின் டிஸ்டன்ஸை. அப்போ 10 நிமிஷத்தை குறைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோதான். கிளியர்? இதே மாதிரி 4 and 5க்கு சொல்லுங்க, எப்போ மீட் ஆகும்னு. 4 மணிக்கும் 5 மணிக்கும் நடுவில் மீட் ஆகிற டைம் என்ன? ரெண்டு முள்ளும் ஒன்றா சேர்ற டைம் என்ன? குயிக்காக போட்டுருங்க, ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. இந்த சம்மில் டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. 60/55 இஸ் கான்ஸ்டன்ட், இது மாறாது. இந்த எக்ஸ் இதை மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. அது எவ்வளோ? 4க்கும் 5க்கும் நடுவில் 4 மணிங்கிறது 20 நிமிஷம், கரெக்டா? அவ்வளோதான். நான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தேன், ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஃபார்முலாவாக பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள், டேரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். இந்த 11, 4 5 are 20, 240/11, 22. கரெக்டா? புரிஞ்சுதா? இங்கே மட்டும்தான் மாறும். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது தான் எக்ஸ்ட்ரா சொன்னேன். நீங்கள் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீ இன்னும் லாஜிக்காக பார்த்தீங்கன்னா 12க்கும் 1க்கும் நடுவில் எவ்வளோ, எப்போ மீட் ஆகும்? 12 மணிக்கும் 1க்கும் நடுவில் எப்போ மீட் ஆகும்? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அதர்ஸ்.
ஆன்சர் ஆக்சுவலாக தப்பு. 12 மணிக்கு தானே மீட் ஆகும். 0 தானே. அது மீட்டிங்கில் தானே ஸ்டார்ட்டே ஆகும். கரெக்டா? நீ உங்களுக்கு புரியுதா? ம். அடுத்த 2 மீட் ஆகிற டைம் என்ன? 5/11 கரெக்டா? ஏன்னா 65 5/11 ஒருக்கா மீட் ஆகும். அப்படியே இந்த செம்ம சால்வ் பண்ணலாம். 12 to 1 அப்போ 1 to 2 இது அப்படியே டபுள். இது அப்படியே டபுள் ஆகும். 10 10/11 ஆயிடுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். அடுத்த நிமிஷத்துக்கு கரெக்டாக மீட் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் ஒரு 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 12 மணி நேரத்தில் எவ்வளோ டைம் மீட் ஆகுதுன்றது இன்டெரக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். அதுவும் ஷார்ட்கட் மெத்தட் தான். நான் சொல்கிறது புரியுதா? இது டைரக்ட் மெத்தட் ஆர் சொல்யூஷன் வச்சு பண்ணுறது. ஷார்ட்கட் போடலாம் அப்படி தான். ஃபஸ்ட்டு 12 மணிக்கு, அடுத்து 1 5/11 ரைட்டா? அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 20 ஐ மீன் நார்மலாக 60 மீன் 65 5/11 மினிட்ஸில் மீட் ஆகும். அப்போ அடுத்த மீட் ஆகிறது என்ன? அடுத்து ஒரு டபுள். அப்படியே ஆட் ஆகிட்டு மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னு. இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்தால் கூட இட் வில் கம்ப்ளீட்லி கோயின்சைட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? லாஜிக் புரியுதா? டபுள் ஆகாது. அடுத்தடுத்த டைம், அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு விஷயம் நடக்குது. அப்போ செகண்ட் எத்தனை டைம் நடக்கும்? ஒரு ஃப்ரூட் கீழே விழுகுதுன்னு வச்சுக்குவோம். அடுத்து எப்போ அந்த ஃப்ரூட் விழும்? 20 நிமிஷத்தில். மூணாவது எப்போ ஃப்ரூட் விழும்? 30 நிமிஷத்தில். கரெக்டாக? அதே மாதிரி தான் 65 5/11 டைமுக்கு ஒருக்கா மீட் ஆகுதுன்னா அடுத்து திரும்ப 65, திரும்ப 65, திரும்ப 65, அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். அப்படி தான் சொன்னேன். புரியுதா விவோ? ரைட். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு பாக்கி இருக்கிறத we will see. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை மட்டும் போட்டு பாருங்க. ஓகே, டன். டவுட் இல்லைல்ல? தேங்க்யூ.